உங்ககிட்ட நான் சொல்லியிருந்த தாசகனு அப்படின்னு ஆரம்பித்து இன்றைக்கி நம்ம முடிக்கும் போது தாசகனு மகாராஜ் அப்படின்னு கூப்பிட்றோம் அப்படின்னா, இந்த எல்லா எபிசோட்ஸும் நீங்கள் பார்த்துருப்பேன். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஒரு சாதாரண மனிதர்லேருந்து அவ்வளோ ஒரு நல்ல மனிதராக பாபா மாற்றினார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். நான் சொன்ன மாதிரி தாசகனுவே ஒரு இடத்துல பிச்சை எடுத்து வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டாராம். அப்படி இருக்கும்போது தாசகனுவை அவ்வளோ நல்லா கொண்டு வந்த பாபாவே அவரோட வாழ்க்கையில் பிச்சை எடுக்கணும். அந்த பிச்சைன்னு சொல்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான் நம்ம எல்லாரும் அதை கேட்கும்போது. அப்படி இருக்கும்போது அந்த காலத்தில் அது பார்க்குற வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் என்னெல்லாமோ கொடுத்துருக்கார். ஒன்றும் இல்லாத மனிதர்களுக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படின்னா அவளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்கார். பணம் இல்லை, நான் பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு பாபா கிட்ட வந்தால் அவளுக்கு ரொட்டி சாப்பிட கொடுத்துருக்கார். எனக்கு எதுவுமே இல்லை பாபா, காசு இல்லை, பணம் இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்னு போகும்போது ஒரு வீடு வாங்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கொடுத்துருக்கார். அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய விஷயங்கள் பாபா பண்ணியிருக்கார். இந்த நிதர்சன காலத்துலேயும் நம்ம என்ன கேட்டாலும் அவர் சொல்கிறது அதுதான். அவரோட கஜானா ரொம்ப வழியறது, யார் வேணாலும் அதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல. அதுக்கு தேவை பாபா சொல்கிற மாதிரி ஸ்ரத்தா சபூரி, அவ்வளோதான். அப்பேற்பட்ட பாபா எதுக்காக பிச்சை எடுத்தார், எதுக்காக ஒரு வீட்லேயும் பிக்ஷைக்கு போனார் அப்படின்னா அது நம்ம யாருக்கும் தெரியாது. ஆனால் அதில் ஒரு வீட்லேயும் ஒரு அர்த்தம் இருக்குது எதற்காக போனார் அப்படின்றது. முக்கியமாக தினம் பாபா உயிரோடு இந்த காலத்தில் அவர் இந்த ஷிரடியிலேருந்து வந்த சமயத்துலேருந்து பாபாவோட மகா சமாதி வரைக்கும் தினம் வெறும் 5 வீட்டில் அவர் போய் பிக்ஷைக்கு கேட்பாராம். அந்த பிக்ஷை எந்த 5 வீட்டில் வாங்குவார் அப்படின்னா, முதல் வீடு வாமன் ராவ் கோன்கர் அப்படின்றவர். 2வது வீடு யாரோடதுன்னா ஷக்காராம் பட்டேல் ஷெல்கே அப்படின்றவரோட வீடு. 3வது யாருதுன்னா பாயாஜி பாய் அப்பா கோட் பட்டேல், பாயாஜி அப்பா கோட் பட்டேல் அப்படின்னு சொல்லுவா அவரோட வீடு. 4வது பாயாஜா பாய் கன்பத் கோட் பட்டேல் அப்படின்னு சொல்லுவா. இது யாரோட வீடு அப்படின்னா, சச்சரித்தம் படித்தவாளுக்கு கண்டிப்பாக தெரியும் யாரோட வீடு அப்படின்னா பாய்ஜாமா அப்படின்னு சொல்லுவா. ரொம்ப ஒரு அருமையான அம்மையார் பாய்ஜாமா அப்படின்றவங்களோட வீடு. 5வது வீடு யாருன்னா நந்தாராம் மார்வாரி ஷங்க்லேச்சா அப்படின்றவரோட வீடு. இந்த 5 வீடுக்கு தான் தினம் போய் பாபா பிக்ஷை கேட்பாராம்.